ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் எல்லைகளில் பல வருடங்களாக நாம் அறிந்த பாகிஸ்தானின் அச்சுறுத்தலை தாண்டி ஒரு புதிய மறைமுக சக்தி செயல்பட்டு வருகிறது. நாம் அறிந்ததெல்லாம் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆயுதம் கொடுக்கிறது என்பது மட்டுமே. ஆனால் அந்த உதவிக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஒரு மிக இரகசியமான நடவடிக்கையை பற்றி என்றாவது கேட்டதுண்டா? இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க துருக்கி உளவுத்துறையான MIT அமைதியாக கட்டமைத்த ஒரு பிணைப்பு. அதன் பெயர்தான் கருப்பு வளைவு வழி, பிளாக் கிரசன்ட் காரிடார். இன்று அந்த மறைமுக போரின் முழு விவரங்களையும் வெளிப்படுத்தப் போகிறோம். துருக்கி பாகிஸ்தானுக்குள் நுழைந்தது ஒரு சாதாரண அரசியல் இணைப்பு அல்ல. இது பல வருடங்களாக அமைதியாக திட்டமிட்ட ஒரு மறைமுக பாதை, ஷேடோ பாத். இதன் பின்னணியில் இருப்பது துருக்கியின் உளவுத்துறை பிரிவான MIT. MIT என்பது வெளியுலகிற்கு ஒரு சாதாரண உளவு அமைப்பாக தோன்றினாலும் அதன் ஆழமான செயல்பாடு மறைமுகமாகவே இருக்கும். அவர்கள் பாகிஸ்தானில் கால் வைத்ததற்கான ஒரே நோக்கம் வேறு யாருமல்ல, இந்தியா. இந்தியாவை தங்கள் மறைமுக வரைபடத்தின் மையமாக அவர்கள் கொண்டுள்ளனர். இது ஒரு சாதாரண இராணுவ கூட்டணி அல்ல, இது உளவுத்துறைகளின் இருண்ட பக்கம். இந்த புதிய நட்புக்கு காரணம் என்ன? அது இந்தியாவின் வளர்ந்து வரும் இராணுவ திறன். இந்தியாவின் இராணுவ பலம் அதிகரிக்க பாகிஸ்தான் பதட்டத்தில் ஆழ்ந்தது. துருக்கி அரசியல் திட்டமிடலாளர்கள் இதை சரியாக கணக்கிட்டனர். அவர்கள் கண்டறிந்த பாகிஸ்தானின் பலவீனமான புள்ளி, இராணுவ வசதிகள் இருந்தாலும் உளவுத்துறையில் உள்ள பிணைப்பு பலவீனம் மட்டுமே. இந்த பலவீனத்தை நிரப்பவே துருக்கி களமிறங்கியது. இது அரசாங்க ஒப்பந்தமாக இல்லாமல் துருக்கி உளவுத்துறையின் இரகசிய தீர்மானமாக இருந்தது. நேரடியாக இந்தியாவை தொட்டால் உலக அரசியல் அழுத்தம் வரும். அதனால் பாகிஸ்தானின் உட்பகுதியில் நுழைந்து ஒரு மறைமுக குழுவை அமைத்தால் அந்த அழுத்தம் துருக்கிக்கு வராது என்ற கொள்கையை தீர்மானித்தனர். இதுதான் அவர்களின் உண்மையான நோக்கம். துருக்கியின் முதல் மறைமுக நடவடிக்கை பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதிகளில் நடந்தது. அங்கே தகவல் வலையை அமைத்தனர். இந்த குழுவின் உள்ளே இருந்த மனிதர்கள் 3 அடுக்கு. 1. துருக்கியில் பயிற்சி பெற்ற பாகிஸ்தானிய இராணுவத்தினர். இவர்கள் தரைமட்டத்தில் உளவு பார்க்க பயன்படுத்தப்பட்டனர். 2. MIT மறைமுக அதிகாரிகள். துருக்கியிலிருந்து அனுப்பப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகள் உளவுத்துறையை கட்டுப்படுத்தினர். 3. சைலண்ட் மெசேஜஸ். பாகிஸ்தானின் பழைய மத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள். இவர்கள்தான் மறைமுகச் செய்திகளை கடத்துவதில் முக்கிய பங்கு வகித்தனர். இந்த 3 அடுக்குனரும் துருக்கியின் தொழில்நுட்பத்தால் இருக்கப்படும் ஒரு மறைமுக ஆயுதம் போல செயல்பட்டனர். இந்தியாவின் எல்லைகளில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் சோதனையையும் ஒரு இரகசிய வழியில் பாகிஸ்தான் GHQவுக்கு அனுப்பத் தொடங்கினர். இந்தியாவின் உளவுத்துறை ரா இதை எப்படி உணர்ந்தது? அது தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமல்ல, அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மூலம் வந்தது. ஒரு சிறிய தகவல், ஒரு குறுகிய இணைப்பு. இரவின் நடுவில் பிடிக்கப்பட்ட துருக்கி மொழி சிதைந்த ரேடியோ தகவல் இடைமறைப்பு. அந்த சிதைந்த தகவல் ராவுக்குச் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்றுதான்: பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு துருக்கி பிணைப்பு நுழைந்திருக்கின்றது. இந்த தகவல் இடைமறைப்புதான் துருக்கி பாகிஸ்தான் இரகசிய கூட்டணியின் கதவை திறந்தது. துருக்கியின் பிணைப்பு நுழைந்த பிறகு பாகிஸ்தானின் இராணுவம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. அதுதான் ஆளற்ற விமானங்கள், UAVs. துருக்கியின் பேக்கர் நிறுவனம் பாகிஸ்தானுடன் ஒரு இரகசிய ஒப்பந்தம் செய்தது. வெளியில் எழுதப்படாத பகுதிகள் இங்கேதான் ஆபத்தானவை. துருக்கி TB2 மற்றும் TB3 வகை ஆளற்ற விமானங்களை சோதனை பயன்பாட்டிற்கு அனுப்பும். பயிற்சி செய்ய துருக்கி பயிற்சி விமானிகள் வந்து சேருவார்கள். இதன் மிக ஆபத்தான அம்சம், ஆளற்ற விமானங்களின் டேட்டா சேகரிப்பு அமைப்பு துருக்கியின் என்கிரிப்ஷன் வழியாக பாகிஸ்தான் கட்டளை தளத்திற்கு வருவதால் இந்திய எல்லை பற்றிய தகவலை துருக்கியும் பார்க்கும். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக கருதப்பட்டது. TB2 ஒரு சாதாரண கண்காணிப்பு கருவி அல்ல, அதன் கேமரா சிஸ்டம் மறைமுக அமைப்புகளை பார்க்கும் கண். இராணுவ வாகனத்தின் ஓடும் திறனை தெர்மல் சிக்னேச்சர் வடிவில் பதிவு செய்யும். ஒரு எல்லை பகுதி மணல் எவ்வாறு அசைகிறது என்பதையும் அது மேற்பரப்பு அதிர்வாக, சர்ஃபேஸ் வைப்ரேஷனாக மேப் செய்கிறது. இந்த மேப் துருக்கி பாகிஸ்தான் வட்டாரத்தில் மறைமுக வரைபடம் என்று அழைக்கப்பட்டது. இதில் பாகிஸ்தான் முதலில் கண்டது இந்திய எல்லையில் செய்யும் புதுப்பிப்பு வேலைகளைத்தான். ரா இந்த ஆளில்லா விமான நடவடிக்கையை எப்படி தொழில்நுட்ப ரீதியாக கண்டறிந்தது? அது ஒரு இரகசிய இரவில் கிடைத்த அசாதாரண அதிர்வன், அன்யூஷுவல் ஸ்பைக் மூலம்தான். பாகிஸ்தானின் வானில் உள்ள ஒரு ஆளில்லா விமானம் இந்திய கிரிப்டை ஸ்கேன் செய்வதை ரா உணர்ந்தது. ரா, இராணுவ உளவுத்துறை மற்றும் வான் பாதுகாப்புத்துறை, இந்த 3 துறைகளும் உடனே ஒன்றாக இணைந்தன. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் இராணுவ தலைமையகம் GHQவில் MIT ஒரு இரகசிய அறையை உருவாக்கியது. அதன் பெயர் இந்திய கவனம் அறை, இந்தியன் ஃபோக்கஸ் ரூம். அங்கிருந்தவை மேப்ஸோ ஆவணங்களோ அல்ல,
TB2 அக்கின்சி போன்ற UAVகளிலிருந்து கிடைக்கும் இந்திய எல்லை தரவுகள் நேரடியாக துருக்கிக்கு அனுப்பப்படும் லைவ் ஃபீட்ஸ் மட்டுமே. துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் செய்த மிக ரகசியமான நடவடிக்கைதான் பிளாக் கிரசன்ட் காரிடார். இது ஒரு பன்னாட்டு மறைமுக தடம். இந்த வழி பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியிலிருந்து அசர்பைஜானின் வழியாக துருக்கி பகுதிகளுக்குச் செல்லும் ஒரு ஆயுதம் மற்றும் உளவு தடமாகும். இந்த தடம் நாடாளுமன்ற ஆவணத்தில் இல்லை, உலகுக்கு தெரியாது. இதன் வழியாகச் சென்றவை சிறு அளவு மின்னியல் போர்க்கருவிகள், மனிதரற்ற கண்காணிப்பு தொலைவடிவு உபகரணங்கள் மற்றும் ரகசிய இணைப்பு கருவிகள். இந்த கருவிகள் பாகிஸ்தானின் எல்லைப் பிரிவுகளில் அமைக்கப்பட்டு இந்தியாவின் மின்கட்டமைப்புகள் போன்றவற்றை அளவிட ஆரம்பித்தது. இந்தியாவின் மறைமுக உளவுத்துறை ரா இந்த வழித்தடத்தை முறியடிக்க முயன்றது. ராவின் ஒரு குழு இந்த பிளாக் கிரசன்ட் காரிடார் பாதையை கண்டறிந்தது. அவர்கள் கண்டது இரவு நேரங்களில் ராவல்பிண்டி குவேட்டா வழியாக அசைவிலிருந்த துருக்கி ரகசிய அதிகாரிகளை. அவர்களின் பாக்கெட்களில் என்கிரிப்டட் பென் டிரைவுகள், வாகனங்களில் சிக்னல் ப்ரூஃப் கேஸுகள். இவை அனைத்தும் துருக்கி, பாகிஸ்தான், அசர்பைஜான் ஆகிய 3 நாடுகளின் ரகசிய வேலை. பாகிஸ்தானுக்குள் ஒரு சாதாரண அரசியல் கூட்டணி போலத்தான் உலகம் பார்த்தது. ஆனால் அந்த கூட்டணியின் அடித்தளத்தில் ஓடியது இராணுவத்தின் மறைமுக உதவி. அந்த ரகசிய உதவியின் கவனம் முழுக்க இந்தியா நோக்கியே இருந்தது. பாகிஸ்தானின் உளவு தொடர்பு சங்கிலி மட்டுமில்லை, துருக்கி பிணைப்பும் இந்தியாவை நோக்கி ஓடத் தொடங்கியது. ஆளற்ற விமானங்கள், மறைமுக உளவு பிணைப்பும் இணைந்து உருவாக்கிய இந்த கருப்பு வளைவு வழி இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஒரு சிவப்பு நட்சத்திரம் போல பளிச்சென தெரிந்தது. கேள்வி இதுதான்: இந்த மறைமுகப் போரில் இந்தியா தனது அடுத்த அடியை எப்படி எடுத்து வைக்கப் போகிறது? நாம் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம். நன்றி. ஜெய் ஹிந்த்.